கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நடுநாட்டு திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, தமிழகத்திலேயே முதல்ல ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவருக்கு முதல்ல கோவில் அமையப்பெற்ற இடம் இந்த இடம் தாங்க. பண்ருட்டில இருந்து கடலூர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இப்ப திருவந்திபுரம் ஊருக்கிட்ட வந்தாச்சுங்க. இதுதான் கருட நதின்னு சொல்லப்படுற கெடிலம் நதி. இந்த நதியை தாண்டினதும் திருவந்திபுரம் அந்த ஊர் வந்துடும். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் அந்த தேவநாத சுவாமி கோவில் அமைஞ்சிருக்க இடம். ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி. இந்த கருட நதின்னு சொல்லப்படுற அந்த கெடிலம் நதி இந்த இடத்துல மட்டும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயிற மாதிரியான திசையில இருக்கும். அதுவும் இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு அமையுதுங்க. இதுதாங்க கோவிலுக்குள்ள போறதுக்கான வழி. அதோ ஆர்ச்சி தெரியுது பாருங்க, அந்த வழியா தான் நம்ம கோவிலுக்குள்ள போகணும். இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கடலூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் பண்ருட்டி நோக்கி போகும் வழியில் இருக்குங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி வந்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து கடலூர்ல இருந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு ஈஸியாக வரலாம். சப்போஸ் நீங்கள் மதுரை திருச்சி இந்த சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா பண்ருட்டி வந்துட்டு பண்ருட்டிலிருந்து பாலூர் திருவந்திபுரம் இந்த வழியா வந்தீங்க அப்படின்னா 19 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவந்திபுரம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த கோவில் வீதி.